இசையமைப்பாளரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ்குமாருக்கும் அவருடைய மனைவி சிங்கர் சைந்தவிக்கும் விவாகரத்து ஆகிட்டதா சமீபத்துல அவங்களே அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க. இவங்க டிவோர்ஸ் நியூஸ் வெளியே வந்ததுல இருந்தே பலருமே பலவிதமா பேசி இவங்களோட விவாகரத்துக்கு பல காரணங்களை சொல்லிட்டு வராங்க. முக்கியமா ஜிவி பிரகாஷ் ஹீரோயின்ஸ் கூட நெருக்கமா நடிக்கிறது சைந்தவிக்கு பிடிக்கலனும், ஜிவி பிரகாஷ் ஷூட்டிங்லயே எப்பவுமே பிஸியா இருக்காரு, அதனால குடும்பத்தை பாத்துக்க முடியலனும், இன்னொரு தரப்பு சைந்தவி குடும்பத்தால தான் ஜிவி பிரகாஷ் இந்த முடிவு எடுத்தாருனும் இப்படி பலவிதமா சொல்லிட்டு வராங்க. ஜிவி பிரகாஷும் இத பத்தி ரொம்பவே வருத்தப்பட்டு, எந்த ஒரு விஷயமும் தெரியாம இப்படி ஒருத்தரை பத்தி பேசுறது எவ்வளவு காயப்படுத்தும்னு தெரியாதா, நாங்க பரஸ்பரம் பேசி முடிவு பண்ணி தான் பிரிஞ்சோம் அப்படின்னு ரொம்பவே மனமுடைஞ்சு சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில சைந்தவியும் இத பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க எங்களோட தனிப்பட்ட விஷயத்துல யாரும் தலையிட வேணாம்னு சொல்லியும் நிறைய யூடியூப் வீடியோஸ்ல அவங்களுக்கு கிடைச்ச தகவலை பொய்யா ஜோடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. எங்களோட இந்த விவாகரத்துக்கு வெளிப்புற விஷயங்கள் எதுவுமே காரணம் இல்ல, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒருத்தரை அசிங்கப்படுத்துறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. எங்களோட முன்னேற்றத்துக்காக நாங்க எங்களுக்குள்ள பேசி எடுத்த பரஸ்பர முடிவு தான் இது. நானும் ஜிவி பிரகாஷும் 24 வருஷமா ஸ்கூல் டேஸ்ல இருந்தே நண்பர்கள் தான். நாங்க இந்த நட்பை தொடர்வோம், நன்றி அப்படின்னு சைந்தவி எந்த காரணமும் தெரியாம நீங்களா ஒரு விஷயத்த உண்மைன்னு பேசாதீங்கன்னு வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க. சைந்தவியோட இந்த போஸ்டை ஜிவி பிரகாஷ் ஷேர் பண்ணி, எங்க வீட்லயே இருந்து எல்லாம் பார்த்த மாதிரி கதை சொன்ன எல்லா யூடியூப் சேனல்ஸுக்கும் தங்களோட இன்பத்துக்காக ஒருத்தர் அசிங்கப்படுத்துறவங்களுக்கும் தான் இந்த பதிவு. இந்த கடுமையான காலத்துல எங்களுக்கு ஆதரவா நிக்கிற நல விரும்பிகள் எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சைந்தவி மற்றும் ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேருமே பொய்யா ஜோடிக்கப்பட்ட பல செய்திகளுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க.